Hello guys, welcome to pantechelearning. Today we are going to discuss about some of the interesting topic in current scenario. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் தாங்க. ஸோ பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜில் பைத்தானும் ஒன்று. ஸோ ஏன் இதை நம்ம பாப்புலர் ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதனுடைய ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர், அதை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய விதம், அதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கக்கூடிய விதம், அதனுடைய பேசிக் சின்டாக்ஸ், இது எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் அதனுடைய கோட் ரீடபிலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் கோடு எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியர் வேயாக இருக்குது. ஒரு ப்ரோக்ராமருக்கு, ஒரு டெவலப்பருக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 லாஜிக்கல் ப்ரோக்ராம் இருக்கட்டும், ஒரு லாஜிக்கல் கான்செப்டாக இருக்கட்டும், அதை வந்துட்டு ஒரு ஃபியூவர் லைன்ஸ்லேயே நம்மளால எழுதிட முடியும் கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாஜிக்கல் கான்செப்டை எழுதுறதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய கோடு எழுத வேண்டியது இருக்கும். பட் பைத்தானில் வந்துட்டு ஃபியூவர் லைன்ஸ்லேயே நம்மளால எழுதி கன்வே பண்ண முடியும். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சப்போர்ட்டிவ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங். ஸோ இதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு கோடருக்கோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணும்போதோ பைத்தான் லாங்குவேஜோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் த ஸ்கிரிப்டிங் ஆஃப் பைத்தான் கோட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளிசிட்டி. ஸோ சிம்பிளிசிட்டி இன் த சென்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேர்ட்ஸை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒன்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் த சென்ஸ் இட் வில் பி வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். So that's why the Python is very popular language and very familiar language, and it is one of the global level language. Okay, so இதுதான் வந்துட்டு பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. So first, what is Python? We need to know, right? So பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it is a general process of interpreted, interactive, object oriented, high level language அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் இன்டர்பிரிட்டர்? ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு சோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த மிஷின் கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது நம்ம எழுதக்கூடிய கோடு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்பிரிட்டர் இதில் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காமனாக இதில் வந்துட்டு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்பைலருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கோடை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜில் நம்ம மாற்றணும். ஸோ லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேவிங் டூ டைப்ஸ், தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹை லெவல் லாங்குவேஜ்னு கூட சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது தான் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பைத்தானில் கோடு எழுதும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோடு எழுதினோம் அப்படின்னா லைன் பை லைனாக அது எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம கோடு எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி சடனாக நமக்கு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்பைலருடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கம்பைலரில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவிங் டூ ஸ்டெப்ஸ், கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோர்ஸ் கோடை ஒரு ஆப்ஜெக்ட் கோடை கன்வெர்ட் பண்ணி தென் வந்து நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தட் இஸ் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிஷின் கோடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பைலேஷனில் சோர்ஸ் கோடை மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி தென் இன்டர்பிரிட்டர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு எக்ஸிக்யூட். தட் மீன்ஸ் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளால ப்ரோக்ராமிங் கோடை கொடுக்க முடியும். ஸோ மற்ற லாங்குவேஜ் கம்பைலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டோடைய டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
வாட் அபவுட் இன்டராக்டிவ்? ஸோ இன்டராக்டிவ் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைத்தானில் வந்துட்டு கோடு எழுதுறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கோடு எழுதும்போது அது ஒன் பை ஒன்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பைத்தான் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சடனாக இட் வில் பி கிவிங் த அவுட்புட் லைக் பைத்தான் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்படி அவுட்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு கோடு கொடுக்குறீங்க அப்படின்னா சடனாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால் இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவிங் டூ லாங்குவேஜஸ், தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள், தட் மீன்ஸ் ரீடபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ லோ லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள், ஹியூமன் கான்ட் ரீட் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we can understand easily. What is the reason அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிற விதம், தட் மீன்ஸ் பைத்தான் கோடை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், தட் மீன்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம நம்ம லைஃப்ல லைவாக நடக்கக்கூடிய விஷயத்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், என்ஸ்காப்புலேஷன், பாலிமார்பிசம், இது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் பைத்தான். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் இன்டர்பிரிட்டட், இன்டராக்டிவ், ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் அபவுட் நெக்ஸ்ட்? பைத்தான் யூஸ்ட் ஃபார். ஸோ பைத்தான் எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன். ஸோ பைத்தான் லாங்குவேஜை வச்சு நம்மளால வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகே, தென் இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பைத்தானில் நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் இப்போ மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நம்ம ஃபர்தராக படிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த டெக்னிக்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்கிரிப்டிங். ஸோ இதுக்கு எல்லாமே பைத்தான் லாங்குவேஜஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அடுத்தது வாட் கேன் பைத்தான் டூ? என்ன பண்ணும் பைத்தான், என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் கேன் பி யூஸ்ட் டு சர்வர் டு கிரியேட் த வெப் அப்ளிகேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சர்வரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், வெப் பேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பைத்தான் நமக்கு பண்ணி கொடுக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோவை, ஒரு ஸ்ட்ரக்சரை பைத்தான் லாங்குவேஜ் நமக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா it will use to connect very easy used to connect, அதாவது ஈஸியாக நம்மளால டேட்டாபேஸ் கூட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் பைத்தான் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி. அட் த சேம் டைம் பைத்தான் லாங்குவேஜ் ஒரு பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜஸில் அதை ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் why we learn Python? So it having the lots of reason. இதை ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ மற்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். பைத்தானில் குறைஞ்ச கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை நம்மளை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கூட. அண்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஸோ இப்போ மற்ற லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் பைத்தான் லாங்குவேஜில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால தான் இட் இஸ் த ரீசன், இட் இஸ் அ வே ஆஃப் ஈஸி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கிற விதம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அதனுடைய சின்டாக்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய சோர்ஸ் கோட், ஸ்கிரிப்டிங், இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்போ நார்மலாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஈஸி. அட் த சேம் டைம் ஒரு கோடுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா இது இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இஃப் கிளாஸ், ஸோ இஃப் கிளாஸ் கீழே அதனுடைய கோடு இஃப் பிளாக் கோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ that's why it is easy to learn. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா it is easy to read. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜை நம்ம பார்க்கும்போதே அதை ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்குமே இட் வில் பி டேக்கிங் டைம், ரைட்? ஸோ பட் இந்த லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம், அதை நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா சடனாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன். ஸோ ஈஸி டு மெயின்டைன் இன் த சென்ஸ் ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இதில் வந்துட்டு ஐ மீன் ஸ்மாலர் சின்டாக்ஸ் தான் இருக்குது மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனாலே இதை வந்துட்டு நம்மளை ஒரு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈஸியர் பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு பல்க் ஆஃப் லைப்ரரிஸ். இந்த பல்க் ஆஃப் லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து ஃபர்தராக நம்ம வந்து பைத்தான் வந்துட்டு மூவ் பண்ணி மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம டெக்னிக்ஸ்க்கு மூவ் ஆகும்போது இந்த மாதிரியான லைப்ரரிஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு வெரி ஈஸியர் வே டு ஒர்க் வித் தட் பர்டிகுலர் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மிஷின் லேர்னிங் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ டேட்டா சயின்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி செட் ஆஃப் லைப்ரரிஸ் நமக்கு தேவைப்படும். இந்த செட் ஆஃப் லைப்ரரிஸை நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டராக்டிவ் மோட். ஸோ இன்டராக்டிவ் மோட்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கோட் எழுதுறீங்க பைத்தான் பிளாட்ஃபார்மில் எழுதுறீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு லைன் பை லைனாக நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு உடனே சடனாக அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இமீடியட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன். ஒரு கோட் எழுதுறீங்க அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன். ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சடனாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது தட் இஸ் கால் இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைத்தான் லாங்குவேஜ்லேயும் அந்த மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு ஹார்ட்வேருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி கோடை ரன் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சப்போர்ட்ஸ் லைக் யூனோ டேட்டாபேஸ் கமர்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் வந்துட்டு சர்வர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் நீங்கள் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பைத்தான் லாங்குவேஜ் மூலமாக ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் சப்போர்ட்ஸ் கமர்ஷியல் டேட்டாபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் மெனி டெக்னாலஜிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி தான் ஓப்ஸ் கான்செப்ட்டுக்கு இது சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்குது, சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், ஸோ அதுக்கப்புறம் என்எல்பி. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இட் சப்போர்ட்ஸ் மெனி டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் தான் பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். ஸோ பைத்தான் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வெப்பேஜில் வெப்பேஜ் அப்ளிகேஷன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா GUI ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக்கில் சப்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சப்போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். 3D டிசைனிங் நம்மளால் கிராஃபிக்ஸ் நம்மளால் பண்ண முடியும் பைத்தான் லாங்குவேஜஸை வச்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா பேஸ் ஆக்சஸிங். ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்மளால் போக முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸில் அது போகும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டும் பைத்தான் நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் தி அப்ளிகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் பைத்தானை பற்றி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.